ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஒயிட் பாஸ்தா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக நான் கார்லிக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்துட்டு ஓரளவு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு மைதா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், பெட்டர். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் மைதா ஆட் பண்ணதுனால நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரும். இன்னும் கொஞ்சம் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் திக்காயிட்டே தான் வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக ஒன்று ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கர்ட் தான் ஆட் பண்ணுறேன். கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திக்காயிட்டே வருதுல்ல, நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. பார்க்கவே செம்ம க்ரீமிங்காக செம்மையாக இருக்குல்ல பார்க்க. எஸ், இப்போ வந்துட்டு நான் பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வந்துட்டு சில்லி பவுடர் அண்ட் வந்துட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.